வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணிக்க அந்த ப்ராடக்டை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோட கடைசி மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு பார்த்தா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்றாலும், நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்றாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் லாஸ்ட் மட்டும் பாருங்கள். என்ன இந்த வீடியோவில் பார்க்க வரோம்னா, இப்போ ஆன்லைனில் விற்பனை செய்கிற இதுகள் கூடிக்கொண்டு போய் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நாங்கள் ஏன் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணக்கூடாது? அப்படி சேல்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்டை நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவோம். எல்லா ப்ராடக்ட்டும் நாங்கள் ஆன்லைனில் விற்க இயலாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்லைனில் நாங்கள் ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறோம்னா எப்படி அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ண வேணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணிக்க அந்த ப்ராடக்ட் சரியான ப்ரைஸில் இருக்கணும். நாங்கள் சூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ன்றது சரியான ஒரு ப்ரைஸில் இருக்கணும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே 1000-1500 செல்லர்ஸ் இருப்பாங்க ஆன்லைனில். அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம், இல்லாட்டிக்கு ஒரு உங்களோட மார்க்கெட் பிளேஸ் லைக் டெராஸ், அடுத்தது இக்மன், இல்லாட்டிக்கு ஈபே, இல்லாட்டிக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட். அந்த மாதிரி அந்த வெப்சைட்டில் மார்க்கெட் பிளேஸில் சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் கேட்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு 1008 காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் பெஸ்ட்டாக அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ண வேணுமெண்டா அந்த ப்ரைஸிங்கை தான் நீங்கள் சூஸ் பண்ண வேணும். அந்த ப்ராடக்டை நீங்கள் எங்கே சீப்பாக எடுத்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாமென்று தான் நீங்கள் ஃபஸ்ட் பார்க்கணும். ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரைஸ், அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏனென்றால் நீங்கள் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணிக்க அதோட விலைன்றது முக்கியமாக இருக்குது. நீங்கள் ஹை ப்ரைஸ் வச்சு ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் டவுனாக தான் போகும். நீங்கள் ஒரு சரியான ப்ராடக்டை சரியான விலையில், அதாவது கம்பெட்டிட்டருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கம்பெட்டிட்டரோட அனலைஸ் பண்ணி உங்களோட ப்ரைஸும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். இப்போ பார்ப்போம் எப்படி அந்த சரியான ப்ரைஸை நாங்கள் சூஸ் பண்ணுறது. நீங்கள் குறைஞ்சது ஒரு 10 காம்படிட்டர், என்ற ப்ராடக்ட் இருக்குண்டா அதுக்கு ஒரு 10 காம்படிட்டர் எடுத்து அவங்க என்னென்ன ப்ரைஸுக்கு விற்கிறாங்க. எக்ஸாம்பிளாக அந்த என்ற ப்ராடக்ட்டுக்கு 10 காம்படிட்டரும் 1000 ரூபா, 1500 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் விற்கிறாங்கன்னு பார்த்தா, நீங்கள் அந்த ப்ராடக்டை ஒரு 950க்கோ 900 ரூபாய்க்கோ விற்கலாம்ன்றா மட்டும்தான் நீங்கள் அந்த ப்ராடக்டை டார்கெட் பண்ணணும். இல்லாட்டிக்கு நீங்கள் அந்த பிஸ்னஸை மறந்துடுங்க, நீங்கள் அதை செய்யவே தேவையில்லை. அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போவோம். ஏராளமான ப்ராடக்ட் இருக்குது. இந்த உலகத்தில் 1008 ப்ராடக்ட், 1008 இல்லை அதுக்கு மேலே எத்தனையோ வகையான ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு சரியாக சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸை சரியாக க்ரோத்துக்கு எடுத்துக்கொண்டு போகலாம். ஓகே, எப்படி அந்த சரியான ப்ரைஸான சீப்பான ப்ரைஸை நாங்கள் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறது எல்லாட்டிக்கு வாங்குறதுன்னு பார்த்தா, நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட லோக்கல் கண்ட்ரி, அதாவது இந்தியாவில் இருந்தால் இந்தியாவிலையோ இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் இருந்தால் ஸ்ரீலங்காவில் இருந்தால் நீங்கள் உங்களோட லோக்கல் கண்ட்ரிஸில் ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஹோல்சேல் டீலர். அவங்களோட அந்த ப்ரைஸை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொழும்பண்டா பெட்டா. பெட்டாவில் நீங்கள் போய் அந்த ப்ராடக்டை அனலைஸ் பண்ணணும். அந்த என்ற ப்ராடக்ட் நான் என்ன விலைக்கு எடுக்கலாம். ஒரு 500க்கு எனக்கு அவங்க தாராங்கண்டா, ஓகே நீங்கள் ஒரு 10 ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் ஆன்லைனில் போடணும். சரிதானே? அந்த 500க்கு அந்த 10 ப்ராடக்ட் எடுத்து போட்டு 500க்கு எடுத்தால் அதை நீங்கள் 950க்கு விற்க போகிறீங்கண்டா உங்களுக்கு 450 இருக்குது. அப்படி பார்க்க உங்களுக்கு அது லாபம் தான். அப்படியான ப்ராடக்ட்டை நீங்கள் லோக்கலாக செக் பண்ணணும். அப்படி உங்களோட பிஸ்னஸ் சரியாக ஒரு குரோத்துக்கு போகுதுண்டா மட்டும்தான் நீங்கள் அந்த ப்ராடக்டை சைனாவிலேருந்தோ இல்லாட்டி எந்த கண்ட்ரிஸில் அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அங்கேருந்து நேரடியாக நீங்களே இம்போர்ட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராடக்டோட ப்ரைஸ், அதாவது நீங்கள் சைனாவிலேருந்து இங்கே விற்கிறேன்டா அதோட ப்ரைஸ் ரொம்பவே குறைவாக இருந்தால், இங்கே கொழும்பில் நீங்கள் 500 ரூபாய்க்கு எடுக்கிற ப்ராடக்ட் சைனாவில் 400 300 ரூபாய்க்கு எடுக்கலாம்னா நீங்கள் கட்டாயம் அதை இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டாக அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ்ன்றது முக்கியம். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. நீங்கள் ஆன்லைனில் தானே சேல்ஸ் பண்ணுறீங்க, லோ குவாலிட்டியான ப்ராடக்ட், அதாவது என்ற ப்ராடக்ட் லோ குவாலிட்டியாக இருக்குது, ஆனால் அதை ஆன்லைனில் நல்ல மார்க்கெட் இருக்குது. நீங்கள் அந்த ப்ராடக்டை டார்கெட் பண்ணுறீங்கன்னா அந்த மார்க்கெட் ஒரு 6 மந்த் இல்லாட்டிக்கு ஒரு 8 மந்த் அந்த ரேஞ்சுக்கு தான் அந்த ப்ராடக்ட் ட்ரெண்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் டவுன் ஆகிடும். ஏன்னு பார்த்தா
ஒரு பையர் அந்த ப்ராடக்ட்டை வேண்டினா அவங்க அந்த ப்ராடக்ட்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகட்டிக்கு அவங்க அந்த ப்ராடக்ட்டை திரும்ப பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, இல்லாட்டிக்கு இன்னொரு ஆளுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தா அந்த ப்ராடக்ட்டை குவாலிட்டியாக, அதாவது விலைக்கேற்ற குவாலிட்டி. ஸோ ஒரு ப்ராடக்ட் 1000 ரூபாய் இருந்தால் அந்த 1000 ரூபாய்க்கு ஏற்ற குவாலிட்டியை நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கணும், இல்லாட்டிக்கு அந்த பிஸ்னஸுக்கே நாங்கள் வாங்கக்கூடாது. ஸோ நாங்கள் குவாலிட்டியை மெயினாக பார்க்கணும். ஏனெண்டா ஒரு ப்ராடக்ட்டுக்கு பல குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்குது. ஸோ என்ற ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் சேம் ப்ராடக்ட்டே ஒரு குவாலிட்டியாக இருக்கும், இல்லாட்டிக்கு அந்த சேம் ப்ராடக்ட் ஒரு லோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு Casio வாட்ச். ஸோ Casio வாட்ச் உண்மையாகவே ஒரு ஹை லெவல் ப்ரைஸாக இருக்குது. ஆனால் உண்மையாகவே மார்க்கெட்டில் அது 350 400 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் ஹோல்சேலாக பை பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் 350க்கு வாங்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாண்டு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதோட பேட்டரி எவ்வளோ காலத்துக்கு ஒர்க் ஆகும், ஸோ என்ன மாதிரி அந்த வாட்டர் ப்ரூஃப் அந்த சிஸ்டம் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு 700க்கு நல்ல ஹை குவாலிட்டியாக போகலாம்னா நீங்கள் கட்டாயம் 700க்கு போகலாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா நீங்கள் ஒரு 10 ப்ராடக்டை வச்சு தான் நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஏனெண்டா 100க்கு எல்லா விதமான பொருட்களும் சேல்ஸ் ஆகும்னு நாங்கள் சொல்லிடலாது. ஸோ ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ ஒரு 10 20 ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபஸ்ட் ட்ரை பண்ணி அதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகினா மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டம் ஒரு இம்போர்ட் பண்ணுறதோ இல்லாட்டி ஹோல்சேலாக ஒரு 100 ப்ராடக்ட் 200 ப்ராடக்ட் பை பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதோ அதுக்கு பிறகு தான் நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்த்தது ப்ராடக்டோட ப்ரைஸ். ஸோ செகண்டாக என்ன பார்த்துனாங்களா குவாலிட்டி. ஸோ மூன்றாவது முக்கிய விஷயம் என்னென்னா அந்த ப்ராடக்டோட மார்க்கெட் ட்ரெண்ட். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட். ஸோ இப்போ கொஞ்ச நாள் ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ முந்தி பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபி ஸ்ட்ரிக் அது உண்மையாகவே ஒரு ஹை லெவல் செல்லிங்காக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது உண்மையாகவே டவுன் ஆகிட்டு. ஸோ அது மாதிரி தான் அந்த மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் எடுக்கணும். அதோட லாங் டேர்மாக அதை சேல்ஸ் பண்ணலாமான்னு பார்த்து தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை டார்கெட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி தான் நான் ஃபைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஃபைன் பண்ணுறது ஈஸி. நார்மலாகவே நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் லைக் டலாஸ் இல்லாட்டிக்கு அமேசானில் நீங்கள் சர்ச் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னு பார்த்தா அதில் எது முன்னுக்கு இருக்கோ அதுதான் ட்ரெண்டிங் ப்ராடக்ட். ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு பல டூல்ஸ்கள் இருக்குது. ஸோ ஒரு டாப் செல்லிங் ப்ராடக்ட் எப்படி ஃபைன் பண்ண டூல்ஸ் இருக்குது ஒரு ட்ரெண்டிங் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் ஒரு அமேசானோ இல்லாட்டி ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணிக்கே அதில் காட்டும் இது ட்ரெண்டிங் ப்ராடக்ட்னு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் உங்களோட பிஸ்னஸை கொண்டு போகலாம். ஓகே, ஸோ இது மூணும் தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஏனெண்டா நீங்கள் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுவீங்கன்னா அதுக்கான பிளேஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டோரில் வச்சு விற்கிறீங்கன்னா தான் அதுக்கான ஒரு பிளேஸ்ன்றது முக்கியமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் உங்களோட இந்தியா ஃபுல்லாக ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுக்கு முக்கியமாக என்ன தேவையாண்டா அந்த ப்ராடக்ட் தான் தேவை. ஸோ ப்ராடக்ட்டை நீங்கள் சரியாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ஹை குரோத்தாக போகும். நீங்கள் ப்ராடக்ட் செலெக்ஷனில் புல விட்டுட்டீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் டவுன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ 3 மந்த் ஆகினாலும் பரவாயில்ல, ஒரு ப்ராடக்ட்டை சரியாக சூஸ் பண்ணுங்கள். சரியாக சூஸ் பண்ண ப்ராடக்ட்டை நீங்கள் சரியான விலையில் சரியான குவாலிட்டியில் ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்து நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு 10 ப்ராடக்ட்டை விட்டு ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேஸ்புக் எடுத்தால் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை அட்வர்டைஸ் பண்ணலாம். அடுத்தது இன்ஸ்டாகிராம், அடுத்தது டிக்டாக். ஸோ இப்போ டிக்டாக்ன்றது நல்லாவே க்ரோத் ஆகிட்டு போகுது. ஸோ டிக்டாக்கில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணி ஸோ இந்த ப்ராடக்ட்டை வாங்கினா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தருவோம். ஸோ அந்த மாதிரியான ப்ரொமோஷனை கொடுத்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணலாம். 4வது பார்த்தீங்கன்னா டலாஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட். ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சிறந்த ஒரு மார்க்கெட் பிளேஸ்ண்டா டலாஸ் தான் டாப் லெவலாக இருக்குது ஸ்ரீலங்காவில். ஸோ நீங்கள் டலாஸில் ஈஸியாக உங்களோட ப்ராடக்ட்டை டார்கெட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு தான் முக்கியமாக தேவை நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்டும் ப்ரைஸும் சரியாக இருந்தால் நீங்கள் எந்த மார்க்கெட் பிளேஸோ ஸோ இந்தியாவில் இருந்தீங்கன்னா அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ ஸோ எந்த மார்க்கெட் பிளேஸ்லையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணி ஹை க்ரோத்தான ப்ராஃபிட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறது தான் முக்கியமாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ ஒரு 3 மந்த் 4 மந்த் 6 மந்த் எடுத்தாலும் பரவாயில்ல. சரியான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு சரியான முறையில் நீங்கள் அதை ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணால் உங்களோட பிஸ்னஸ் நல்லாவே போகும். ஸோ அடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு எப்படி அந்த ப்ராடக்ட்டை சரியாக ஃபைன் பண்ணுறது இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். சரியான விலை, சரியான குவாலிட்டி, சரியான ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்டை ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ சில பேர் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ எப்படி நான் ஃபைன் பண்ணுறது சரியான விலையை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இப்போ டெவாஸ்ன்னா நீங்கள் டெவாஸில் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை எத்தனை பேர் விற்கிறாங்கன்னு அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் போய் பெட்டாலையோ இல்லாட்டி ஒரு ஹோல்சேல் டீலர்டையோ சரி எவ்வளோத்துக்கு நீங்கள் எடுத்து எவ்வளோத்துக்கு சேல்ஸ் பண்ணலாம்னு பாருங்க.
ஸோ அப்படி தான் அந்த ப்ராடக்ட்டை அனலைஸ் பண்ணுறது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் எப்படி அந்த ப்ராடக்ட்டை சரியாக அனலைஸ் பண்ணி சரியாக அவங்களோட ப்ராடக்ட்டை டார்கெட் பண்ணலாம்னு தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏனெண்டா என்னோட சேனலில் ஃபுல்லாகவே ஆன்லைன் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடான கண்டென்ட்கள் தான் இருக்குது. ஸோ அடுத்தது நான் ஆல்ரெடி போட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்காட்டிக்கு, ஸோ அதையும் போய் பாருங்கள். சைனா கேண்டோன் ஃபேரில் 2026 கேண்டோன் ஃபேரில் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் தேர்ட் ஃபேஸில். ஸோ அந்த வீடியோக்கள் உங்களுக்கு ஓகேண்டா நீங்கள் போய் அதை பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சைனாலேருந்து எப்படி ஈஸியாக நீங்கள் இந்தியாவிலையோ இல்லாட்டி ஸ்ரீலங்காவிலையோ ஈஸியாக எப்படி இம்போர்ட் பண்ணலாம் ஒரு ப்ராடக்ட்டை என்று தான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்னோடய வீடியோக்களை ஃபுல்லாக பாருங்கள். நன்றி.